இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதா பம்பர் கட்டு மண்டையோட. அவனை மாட்டாடா பம்பர் கட்ட மண்டையா. சார் இங்க செகண்ட் பாத்தியா? செகண்ட். டேய் நம்ம திருடவா வந்திருக்கோம். அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க ரெண்டு அங்கேயும் பக்கத்துலடா இருக்கீங்க. சரியா இங்கதான் இருக்கு கோடை இங்கதான். கணாதிபதி நாம என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பொம்மையை கூட எடுங்க, ஆனா அந்த போட்டோ பத்திரமா பிச்சிராதீங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. On your mark. ஆனி ஒரு மார்க்கு. ஏய் பாத்து சரி. ஸ்லீவ்ஸ்லாம் அழகா போட்டு டக் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. வாயா நீ. அது வந்து அந்த அந்த எங்கப்பா நம்ம ஆளுங்க? எங்க போற? வாயில. ஓ சாரி மாப்ள. நின்னுக்கிட்டா? நின்னுக்க. எது என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? நாளைக்கு நாலு இது மூடி இருக்கு பாத்துக்கோங்க. நீ எங்க இருக்க? எடுக்க வேண்டியது எங்க இருக்கு? பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. 90s தானே நீ? தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. சரி தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இப்ப யார் ஜெயிக்க போறாங்களோ? இப்போ எப்பனே இருப்பீங்களாடா? ஒரு மனுஷன் வந்தானா அவன் காதை புடிச்சுக்கிட்டு போனதுடா அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்க சார ஈரமா இருக்கு. அவனை நீங்க வெளியே விட்டு பாருங்க, அவன் என்ன வேலை பண்றான்னு உங்களுக்கு. அவன் கூட படிக்கிற ஃபர்ஸ்ட்ல செகண்ட் போடும்போது கவனமா இருங்க. சரிங்க பாஸ். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண மாடிக்கிற கேமராக்களை உடைச்சு விட்டுறாங்க. இந்த அவர் எடுக்கற ரெண்டு பேர்ல ஜாக்லின் பொம்மையில உட்கார்ந்து வீட்டை பார்த்துட்டே உட்கார்ந்து போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? நீதான் மைக்கும் பத்திரம். ஐ ஹேவ் சீரும் வேலை வந்துருச்சு. இட்ஸ் a fun டா. ஃபன் த்ரில்லடா. வழக்கம் போல பஸர் அடிச்சதும் ஆரம்பிக்கலாம். ஓகே பாஸ். யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ரெடி. Have fun. Thank you. ஓகே பாஸ். என்ன பாரு வர தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. Hoping. காப்பாத்தி வரானா காப்பாத்தி பக்கத்துல போறணும். நீ போயிட்டாரு. இதுல தேட்டரா டிக்கெட் கொடுக்குறாங்க. அவுட் டோசியா? சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். இவனுக்கு அடி கொடுத்தா நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஏய் தலை வாடா ரயன் வா ரயன். பாய் மூடிடி. வந்து அட்வைஸ் பண்ணிட்டு. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. ஜாக் நீ வை ஜாக். அருண் பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு. மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்க. புஜி வேணாம் புஜி. சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. என்ன பண்ணுவேன்? என்ன அப்படி பண்ணு? அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டேய் பேஸ்ட் போடா. இங்க பாரு. அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா. கேளுடா. மரியாதை பேசுறாங்களா? அப்படித்தான்டா பேசுவேன். கேளு. ஏன்டா இருக்கு பொம்மை? ஐயா பொம்மை ஏன்டா இருக்கியா?
நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு இருக்கட. ஐயா பொம்மை என்கிட்ட இருக்கு. தலை என்கிட்ட தான் இருக்கு. என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். முத்து என் பொம்மை என்கிட்ட இருக்கு. அது யாரோடது? அது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அம்மையாவது என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. ஐயா ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புச்சக்கல்ல நான் பையில பருப்பு கேம்ல காப்பெல்லாம் இருக்குடா, காப்பெல்லாம் குத்துறா. டேய் என்னடா பண்றீங்க? ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். பாத்திரம் அடிபட போகுதுடா. சத்யா சத்யா நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல அது பேசாத பத்தி யாரெல்லாம் பேசிட்டு இருக்காத. பையா பிரச்சனை உண்டாக வேலை சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. உச்சிதா கேண்டா பஞ்சு பஞ்சா எடுத்துட்டாங்க. அவன் பஞ்சு தானே முடியும். மூஞ்சே ஏங்கிடா. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அது ஓகே, இவன் மாத்து, அது அவனோட பிளே. இருடா, நான் மாத்த முடியாது. நான் அவனோட பிளே. ஜாக்கெட் தான் நான் கையில வச்சிருக்கேன். ஜாக் பொம்மை தான் கையில இருக்கு. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஏய் யாருக்கு போ- நானும் மதுரக்காரன் தான்டா. இப்படிதான் அண்ணனா வா ஆடலாம்டா. நீ கையில இருக்கிற பொம்மைய என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறேன். ஆடலாம்டா. இல்ல வா ஆடலாம். விஷாலி தர்ஷிகா வெச்சு ரெடிடா. நான் ஹெல்ப் பண்ணனடா வந்தேன். இதுல வச்சிட்டு வந்துட்டேன், பெடல்ல வச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா என் பொம்மை உள்ள போல, அதனால அன்சி பொம்மை எனக்கு தேவைப்பட்டுச்சு. அன்சி நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடல. ஓகே தானே? நான் ஓகே தான். வா அப்படி ஹோல்ட். நான் ஓகே தான். எல்லாத்தையும் கழட்டி வை. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஓகே. நான் உன ஆம்பள மாட்டேன். அப்ப தெளிவாவே இரு. நான் சொன்னேன், நீ தெளிவா இருந்தா நான் சொல்றேன். தெளிவா இருந்தா நான் நான் சொல்றேன். தெளிவா தான். வா சாமி. உன் மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. அப்ப என்கிட்ட வந்து பேசாத. நீயும் பேசாத. நான் இங்க தான் பேசுறேன். நீ தான் வந்து பேசுன என்கிட்ட. தேவனா வந்து சொல்றல. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கமே நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்களே, என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க. எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேன். ரைட்டு படி. இல்ல டோன்ட் பேனிக். ஓகே, பாத்துக்கங்க, நான் லைட்டா தொடுறேன். இப்படிதான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். திருப்பி வாங்க, திருப்பி அன்சப்ஸ்கிரைப் ஆகிவிடும். செய்யக்கூடாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு முறை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.